கதாநாயகன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தான். இந்த பெரும் காப்பியத்துக்கு கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். மற்ற நாயனார்கள்லாம் அதில் வந்து ஒரு கோவை மாலை மாதிரி அவங்களெல்லாம் கோப்பிருப்பார். கதாநாயகன் வந்து அவர் தான். முதல்ல வருவார், இடையிலே வருவார், இறுதியிலே வருவார். கைலாயத்தில் தோன்றி கைலாயத்திலே நிறைவாகக்கூடிய ஒரே நூல் எதுனா பெரிய புராணம். பெரிய புராணத்தோட சிறப்பை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நூல்களும் வடமொழியிலேருந்து வேணால் தமிழுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்லேருந்து ஒரே நூல் வடமொழிக்கு போன நூல் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய புராணம் மட்டும்தான். பெரிய புராணத்தை வடமொழியில் கொண்டு போயிருக்காங்க. இப்போ உபமன்யு பக்த விலாசம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற நூல் தான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணம்ன்றது நம்ம பெரியவர்களோட வரலாறு சொல்கிறதுனால நம்ம பெரிய புராணம்னு சொல்கிறோம். அவர் சொன்னது எடுக்கும் மா கதை அப்படின்றார். ஐயா சொன்னார்ல, எடுக்கும் மா கதை, பெரிய கதை. ஏன்னா பெரியவர்களோட வரலாறு. யார் பெரியவங்க அப்படின்னா இந்த உலகப்பற்று